வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு மீட்டர் தான். இந்த மீட்டரோட அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மீட்டர் பார்த்திங்கன்னா நிறைய கார்ஸில் எக்ஸ்ட்ரா அக்சசரி மாதிரி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஆன்லைன்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மீட்டர் எங்கே வாங்கினேன், இதோட லிங்க்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் வாங்கலாம். இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. இதில் ஒரு பிளேயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை OBD2 போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு தான் OBD2 போர்ட்டில் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதுக்கு USBயிலேருந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சக்ஷன் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் விண்ட்ஷீல்டில் இது பண்ணிங்கன்னா செட் பண்ணிங்கன்னா அதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ இதோட பேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் டேஷ்போர்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம், டபுள் சைட் டேப் போட்டு. மீட்டர் வந்து சின்ன சைஸாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் பெருசாக வரும்னு, பட் சின்ன சைஸாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு இது வாங்கினதுக்கு ஒர்த்து. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3300 சம்திங் வந்துச்சு நான் வாங்கும்போது. ஸோ நான் லிங்க் அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த மீட்டர் நான் வந்து மாட்டியாச்சு. ஸோ மாட்டினது பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி எஸ்ப்ரெஸோ. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்க்கு கீழே ரைட் சைடில் அடியில் பார்த்தீங்கன்னா OBD2 போர்ட் வரும். ஸோ அந்த போர்ட்டில் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒயர் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கோட அந்த பேக் சைடு வழியாக எடுத்திருக்கேன். இது கீழே அடியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எனக்கு வரும் ஒயரு. அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த ஒயர் போய் ஜாயிண்ட் ஆகுறது. நான் கை வச்சுருக்கிறது ரைட் சைடில் அந்த OBD2 போட்டிருக்கு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து அப்படியே ஸ்டியரிங் பேக் சைடு வழியாக ஒயரை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு GPS ஆர் OBD2 மோட் 2 கேட்கும். அதில் OBD2 மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு RPM காட்டுது, அடுத்து km/h காட்டுது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ப்ளஸ் இன்னொரு 3 வேல்யூஸ் காட்டுது. இந்த வேல்யூஸை வந்து என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம மீட்டரோட அந்த விஷுவல் செட்டப் இருக்குல்ல, அதை நம்ம மாற்ற முடியும். அதுக்கு இந்த சென்டர் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டைலாக வந்து மாறும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்டைலு. இது அவங்கவுங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக டேட்டா மட்டும் காட்டுற ஒரு ஸ்டைலு. ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு விதமான ஸ்டைல் பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எனக்கு எஸ்ப்ரெஸோக்கு பார்த்திங்கன்னா சென்டர் கன்சோலில் பார்த்திங்கன்னா வெறும் கிலோமீட்டர் மட்டும் தான் காட்டும். ஸோ நான் வந்து RPM இதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து இதில் சூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜின் லோடு, DTC கோடு, அதாவது எரர் கோடு எதாவது இருக்கான்னு காட்டக்கூடிய ஒரு செட்டப் இது. மக்களே, இந்த சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் அண்ட் OBD டயக்னாஸ் ஆப்ஷன் வரும். ஸோ செட்டிங்ஸில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ், சவுண்டுக்கு அந்த ஸ்விட்ச் சவுண்ட் வரணுமா அப்படின்ற செட்டிங், நிறைய செட்டிங்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி வால்டேஜ், பேட்ரி அலாரம் லெவலு, அப்புறம் நம்ம ஸ்பீடு வந்து நமக்கு ஒரிஜினல் ஸ்பீடு அதில் காட்டணுமா வேண்டாமா, அந்த செட்டிங்லாம் கூட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீட் அட்ஜஸ்ட், ஸ்பீட் ஆஃப் செட் அப்படின்னா ஸ்பீட் வந்து எவ்வளோ கம்மியாக காட்டணும். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. பேட்ரி எவ்வளோ வோல்டேஜ் இருந்தால் இங்கே எவ்வளோ காட்டணும். அதே போல் இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் கூட நீங்கள் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபியூவல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ், அட்மாஸ்ஃபியர் அப்படின்னா கீழே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் லைட்டு. ஸோ அதுதான் அட்மாஸ்ஃபியரிக் லைட்டு. அது வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக அதில் வச்சுருக்காங்க. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ், அதாவது டெம்பரேச்சர் யூனிட்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் யூனிட்ஸும் செட் பண்ணிக்கலாம். km/hல வேணுமா, மைல்/hல வேணுமா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இது வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ ஓடிருக்கு இந்த மீட்டர் செட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு. அதே போல் பவர் ஆஃப் டைம், இது எப்படின்னா நம்ம இக்னிஷன் ஆஃப் பண்ணி கீயை எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகணும் இந்த மீட்டர் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் அட்ஜஸ்ட், ஸ்லீப் வோல்டேஜ் அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகும்போது இந்த மீட்டர் எனக்கு ஆஃப் ஆகணும், பேட்ரி அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான செட்டிங் அது. ஸோ மேலே வந்தீங்கன்னா அடுத்து ரிட்டன் ஆப்ஷன். அடுத்து OBD டயக்னாஸ்க்கு போனீங்க அப்படின்னா OBDயில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ ஸ்கேன் பண்ணி OBDயில் ஏதாவது எரர் கோட்ஸ் இருக்குது ஆக்டிவாக அப்படின்னா இது காட்டும். அப்படி இல்லைனா நோ DTCஸ்ன்னு வந்துடும். அதே போல் அந்த எரர் கோட் க்ளீன் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ திரும்ப பேக் வந்துடுவோம்.
அடுத்து பேக் வந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இந்த 3 ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்க வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சென்டர் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் கார்னரில் இருக்க சுவிட்சு இது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபியூல் மிக்சர் வேல்யூ காட்டுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிசிபி அண்ட் அதுக்கடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ. இது ரெண்டுமே டர்போ கூடிய வேல்யூ. நம்ம வண்டியில் டர்போ இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவிடி. இது வந்து ஒரு சென்சார் தான், எனக்கு என்னன்னு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து இன்ஜின் லோடு. இது வந்து இன்டேக் ஏர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்ஜினுக்குள்ளே எந்த டெம்பரேச்சரில் ஏர் உள்ளே போகுதுன்னு வர சென்சார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். டிபிஎஸ் இதுவும் வந்து ஒரு ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார் தான். ஸோ இதுவும் எனக்கு கரெக்டாக என்ன இதுன்னு எக்ஸாக்டாக தெரியலை. இது வந்து ஓடோமீட்டர். ஸோ இது வந்து ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி. இது தப்பாக தான் காட்டுது ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்ட் மினிமம். இது வந்து எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பேட்ரி வோல்டேஜ், ஜிபிஎஸ் பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோன்னா ஓகே ஏஎஸ்எல். இது வந்து பார்த்தீங்கன்னா அபவ் சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபிஎஸ் சம்மந்தப்பட்டது. டைரக்ஷன் இதுவும் ஜிபிஎஸ். இது வந்து இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் ஆஸ் யூஷுவல் மேலே இருக்க மாதிரி. இது ஆர்பிஎம் அண்ட் வந்து ஃபியூவல் எவ்வளோ கன்சியூம் பண்ணுது அப்படின்னு காட்டுது. இதுவும் வந்து மேப்பும் வந்து ஜிபிஎஸ் சம்மந்தப்பட்டது. இது வந்து இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர். நமக்கு இன்ஜின் ஆயில் என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு காட்டுது. ஸோ மேலே இருக்க வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் பை ப்ரெஸ்ஸிங் தி லெஃப்ட் பட்டன். ஓகே, ஸோ இதுதாங்க இதோட யூசஸ். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3300க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வேல்யூவாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் நம்ம இதை இக்னிஷன் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம், ஆஃப் பண்ணி கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மக்களே, ஐ நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.